அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பரத்ராஜு. நம்ம ஃபோர்ஸ் மோட்டார்ஸோட டிராக்டர் ஆத்தரைஸ்ட் டீலர். நம்ம 2020ல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ 2024லேருந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணதுனால இப்போ நம்ம சர்வீஸ் மட்டும் ரெகுலராக கொடுத்துட்ருக்குறோம். தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 14 டீலர் இருந்தாங்க. அதில் ஒரு 3-4 டீலர் மட்டும் இப்போ கண்டினியூஸாக கொஞ்சம் சர்வீஸ் மட்டும் கொடுத்துட்ருக்குறாங்க. மற்ற டீலரில் வந்து எடுத்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா, சர்வீஸ்க்கு ஏதோ ப்ராப்ளமாக இருந்தால் எங்கள் கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்பேருக்கும் சரி சர்வீஸுக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இப்போ எங்கள் டிராக்டர் வந்து நாங்கள் லோக்கலில் கொடுத்துருந்தோம். அந்த டிராக்டர் வந்து இப்போ கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்கு. இந்த மாடல் வந்து 2013 ஆர்டினரி ஸ்டேரிங்கு. இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்குன்னா, 2 சைட்லேயும் வந்து ஆயில் லீக்கேஜ். ஆயில் லீக்கேஜ் எதனால் வரும்னா, முதல்ல வந்து சன்மானுக்கு முன்னாடி எல்லாமே பல்வான் வந்துருந்தது. அந்த பல்வானில் வந்து ஆயில் லீக்கேஜ் வந்து கண்டிப்பாக எல்லா இதுலேயுமே கொஞ்சம் கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்க, ஆயில் லீக்கேஜ் வந்துட்டுருக்குன்னு. அது எதனாலனா, நம்ம சேர் ஓட்டும் போது அந்த ஆயில் சீல் வந்து கொஞ்சம் மண் ஏறுறதுனால அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாதனால அதில் இருக்கிற ஆயில் வந்து லீக் ஆகிட்டுருக்கு. சேரில் இறங்கினா மட்டும் இந்த ஆயில் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு கம்பெனி வந்து சன்மானில் வந்து 2 சைட்லையுமே கிரீசிங் நிப்பிள் கொடுத்தாங்க. அது இல்லாமல் அந்த ஆயில் சீலும் வந்து கொஞ்சம் டபுள் லேயரில் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் வந்து ஆயில் வந்து லீக்கேஜ் அரெஸ்ட் ஆகிடுச்சு. பல்வானில் வந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த பல்வானில் வர ஆயில் லீக்கேஜ் வந்து புது ஆயில் சீல் மாற்றினோம்னா அந்த ஆயில் லீக்கேஜ் வந்து ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிடுது. அதே மாதிரி நம்ம வர சன்மானில் வந்து நம்ம 2 சைட்லேயும் வந்து கிரீசிங் வச்சுருந்தா அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஆயில் லீக்கேஜுக்கு அந்த ஆயில் சீல் மாற்றுற கம்ப்ளைண்ட்டு வராது. அதுக்கப்புறம் இதில் வந்து டாப் கியர் ஆயில் சீல்னு சொல்லுவாங்க. இன்ஜினுக்கும் கீருக்கும் உள்ள சாஃப்ட்டில் வந்து சாஃப்ட் வந்து அதில் ஒரு ஆயில் சீல் வரும். அந்த ஆயில் சீல் டேமேஜ் ஆனதுனால கீழ் இருக்கிற ஆயில் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் ஹவுசிங்கில் வந்து நின்றுச்சு. அப்போ ஓட என்ன ஆகுதுன்னா, இந்த ஹவுசிங்கில் இருக்கிற ஆயில் வந்து கிளச்சில் பட்டு கிளச்சு வந்து லூப்ரிகண்ட் ஆகி கிளச்சு வந்து நிற்காது. நம்ம எங்கேஜில் இருக்க எங்கேஜ் ஆகாது. நம்ம ஸ்டாப் ஆனாலும் ஸ்லிப்பேஜ் ஆகிட்டே இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம இன்டர்மீடியட் ஹவுசிங்கில் வந்து ஆயில் நிற்கிறதுனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா சில கஸ்டமர் என்ன பண்ணால், கிளச்சு வந்து நிற்க மாட்டேங்குது, வண்டி வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து கியர் பாக்ஸில் இருக்க ஆயில் வந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரும், ஸ்லிப்பேஜ் ஆகிற கம்ப்ளைண்ட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம ரொம்ப சேர் ஓட்டிகிட்டு இருக்கும்போது எப்படி பார்த்தாலும் உள்ளே வந்து ஹவுசிங்கில் வந்து தண்ணி போயிடுது. அப்படி தண்ணி நின்னாலும் ஆயில் நின்னாலும் இந்த கிளச்சு ஸ்லிப்பேஜ் நிற்கும். எப்போ வந்து கிளச்சு வந்து பிளேட்டு நம்ம மாற்றுற மாதிரி இருக்குன்னா, ரொம்ப இப்போ நம்ம ஹெவி இம்ப்ளிமெண்ட்டு ரொம்ப ரெகுலராக பேலர் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ரொட்டவேட்டருக்கு பெருசாக வந்து இப்போ போகிறதில்ல. பேலர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் மெயின் பிளேட் வந்து போயிடுது. மற்றபடி வேறு எதுவும் பிளேட்டு போகிறதுக்கு கம்ப்ளைண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன இதுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா, இதில் வந்து டிராஃப்ட் பொசிஷன் இது வந்து சரியாக ஒர்க் ஆகிறதில்ல. அது வந்து நம்ம அது பார்த்துருவோம். வேறு இன்ஜின் சைடில் நம்ம எப்பயுமே கம்ப்ளைண்ட் வராது. ஏன்னா ரெகுலராக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தால் இன்ஜின் பக்கம் நம்ம எதுவும் போகிறதில்ல. பேக் சைடில் மட்டும்தான் இந்த ஆயில் லீக்கேஜ், இதுக்காக தான் இந்த இதில் கம்ப்ளைண்ட் வருது, தவிர வேறு எந்த கம்ப்ளைண்ட் வரதில்லை. வேறு எதாவது சந்தேகமாக தான் கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஸ்பேரும் சரி சர்வீஸும் சரி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.